கடலில் மிதந்து கொண்டிருக்கும் அந்த வெள்ளை பந்துகள் என்ன தெரியுமா? அவை சாதாரண மிதவை போல தோன்றினாலும் உண்மையில் அவை மின்சாரம் உருவாக்கும் சக்தி வாய்ந்த இயந்திரங்கள். மேலே நீரில் தெரியும் பகுதி வெறும் மேல் முனை மட்டுமே. அதன் முக்கிய பகுதி நீருக்குள் பனிக்கட்டியைப் போல 200 அடி ஆழம் வரை செல்கிறது. அது கடலில் தலைகீழாக நிறுத்தப்பட்டு 20 மாடி கட்டிட உயரம் போன்றது. ஒரு யூனிட்டை அதன் இலக்கு இடத்துக்கு இழுத்துச் சென்ற பிறகு கிரேன் தேவையில்லை. மேலே உள்ள வால்வை திறந்தவுடன் காற்றுக்கும் கடல் நீருக்கும் இடையில் உள்ள அழுத்த வேறுபாட்டால் அந்த முழு அமைப்பும் தானாகவே திரும்பி நேராக நிமிர்ந்து நிற்கும். அரை மணி நேரத்திற்குள் அது தனது இடத்தில் உறுதியாக நின்று கொள்ளும். கடல் தானே ஒரு பெரிய மிதக்கும் மின் நிலையத்தை எழுப்பி நிறுத்தியது போல இருக்கும். இது செயல்படத் தொடங்கும்போது அலைகள் மேலுள்ள மிதவை பகுதியை மேலே கீழே ஆட்டும். ஆனால் கீழே உள்ள நூற்றுக்கணக்கான டன் எடையுடைய பெரிய காலியான தூண் தனது இனர்ஷியா காரணமாக அதே வேகத்தில் நகர முடியாது. அந்த வேறுபாடு அமைப்புக்குள் மிகுந்த அழுத்தத்தை உருவாக்கும். கடல் நீர் கீழிருந்து இழுக்கப்பட்டு குறுகிய குழாய்கள் வழியாக வேகமாக தள்ளப்படும். அந்த அழுத்தமான நீர்க்கோள வடிவ பகுதியின் உள்ளே மிக வேகமான ஜெட்டாக பாய்ந்து ஒரு டர்பைனை தாக்கி கடலின் அசைவுகளை மின்சாரமாக மாற்றும். வெளியில் பார்த்தால் அது அமைதியாக அலைகளில் மிதக்கும் வெள்ளை பந்து போல தோன்றும். ஆனால் உள்ளே சக்தி வாய்ந்த நீரோட்டங்கள் மோதிக்கொண்டு கடலின் ஆற்றலை பயன்படும் மின்சாரமாக மாற்றிக் கொண்டிருக்கும். அதனால் நீங்கள் பார்க்கும் அது ஒரு சாதாரண மிதவை அல்ல. அது கடல் தானே நேராக நிறுத்தியிருக்கும் ஒரு பெரிய மின் உற்பத்தி இயந்திரம். கடலின் அலையையே பயன்படுத்தி விளக்குகளை எரிய வைக்கும் ஒரு அதிசயம்.